ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று ஆடி மாதம் 31ஆம் தேதி, ஆடி கடைசி வெள்ளி. இன்றைய தினம் அற்புதமான நாள், வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் இல்லங்களிலே நம்முடைய சுமங்கலி பெண்கள் எல்லாம் நோன்பெடுக்கின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலேயும் அஷ்டலக்ஷ்மிகளுடைய கடாட்சம் நிறைந்து இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். வரலட்சுமி அம்மன், வரலட்சுமி தாய், உங்களுக்கு மகாலட்சுமி தேவி அஷ்டலக்ஷ்மிகளுடைய அனுகிரகத்தையும் உங்களுடைய இல்லங்களிலே பொழியட்டும் என்று வாழ்த்துகின்றேன். இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றது. அதேபோல் ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை இருக்கின்றது. நோன்பு சரடு கட்டிக்கொள்கின்ற சுமங்கலிகள் எல்லாம் ராகு காலத்திற்கு முன்பு இந்த பூஜையை முடித்து நோன்பு சரடு கட்டிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் இன்று குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை இருக்கின்றது. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை இன்றைய தினம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கின்றது. அதேபோல் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிரஹோரை இருக்கின்றது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நட்சத்திரம் காலை 10:46 மணி வரை மூல நட்சத்திரம், அதன் பின்பு பூராட நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று காலை 6:43 மணி வரை வளர்பிறை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. ஏகாதசி துவாதசி இந்த 2 நாட்களும் பெருமாள் வழிபாடுக்கு உகந்த நாட்கள். இன்று மகாலட்சுமியின் அம்சமான வரலட்சுமி விரதம் அதுவும் சேர்ந்து வருகின்றது. ஆகவே மகாலட்சுமியை கொண்டாடுங்கள், பெருமாளை கொண்டாடுங்கள். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், கவனமாக இருங்கள். இனி 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை காணலாம். 16/8/2024 வெள்ளிக்கிழமை. மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழில் வியாபாரத்திலே நல்ல முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தருகின்ற நாளாக இருக்கின்றது. நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வருகின்ற நாள். தொழில் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் வெள்ளிக்கிழமை அருமையான நாள். மேஷ ராசிக்கு கொண்டாடுங்கள் இந்த நாளை. வரலட்சுமி அம்மனை கும்பிட்டு இந்த நாளை தொடங்குங்கள். வெற்றியே கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது என்றாலும் எச்சரிக்கையாக இருங்கள். சந்திராஷ்டமத்தை கண்டு பயம் கொள்ளாதீர்கள். சந்திராஷ்டமத்தன்று நாம் மௌனமாக இருந்தாலே பல பிரச்சனைகள் நம்மை தேடி வராது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோர்ட் கேஸ் மற்றும் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிய கடன் எதுவும் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எப்போதுமே நான் சொல்வது அதுதான். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அப்படி சென்றால் வாழ்க்கையில் தோல்வி கிடையாது. கூட்டு தொழிலிலே
புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பம் பதட்டம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் வண்டியிலே செல்லும்போது வாகனத்தை இயக்கும்போது பத்திரமாக இயக்குங்கள், கவனமாக இயக்குங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மன அமைதி பெற இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லுங்கள். ராமபிரானை விட கஷ்டப்பட்டவர்கள் யாருமே இல்லை இந்த பூலோகத்திலே. அவரே தன்னுடைய கட்டங்களை எல்லாம் தாண்டி வந்தார். ஆகவே ராமபிரானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று புதிய தொழில் முயற்சிகள் தொடங்கினால் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சுபகாரியத்திற்கான பேச்சுவார்த்தைகளை இன்று துவங்கினால் உடனடியாக நிச்சயதார்த்தம் முடிந்து சுப முகூர்த்தம் குறிக்கப்படும். சத்திரம் புக் பண்ணுவீங்க சந்தோஷமாக. பெரிய சத்திரமாக பார்க்கணுங்க நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி பெரிய சத்திரமாக பார்ப்பீங்க. அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். மனம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். மனம் உற்சாகமாக இருக்கும்போது நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் இரட்டிப்பு வெற்றியை தரும். அதனால்தான் மனசை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னாங்க பெரியவங்க. ஆக மனம் உற்சாகமாக இருக்க நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். பெரிய வண்டியாக வாங்குவாங்க. அதேபோல் செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள். நான் முன்பே சொன்னது போல் திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நிறுத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருகனை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய தினம் வெற்றிகரமான நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக காட்டுகின்றது இன்றைய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். யாராலும் உங்ககிட்ட இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 6 வருஷத்தில் இது பெரிய அமௌண்ட்டாக திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க உடனே நம்பி போட்டுறாதீங்க. இன்றைய நாளில் நீங்கள் முதலீடு செய்தால் நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும். ஆகவே இன்று புதிய முதலீடுகள் எதையும் செய்யாதீர்கள். யாருடைய ஆசை வார்த்தைக்கும் இணங்காதீர்கள், நஷ்டம் ஏற்படும். அதேபோல் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். சற்று தாமதமாகி சரியாகும். ஆகவே இன்றைய தினம் அது விஷயமாக எதுவும் பேச வேண்டாம். உடல் உழைப்பு அதிகமாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டைகள் வந்து செல்லும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். ஜாக்கிரதையாக இருங்கள். கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே பார்ட்னரோடு எதுவும் வாதம் செய்யாதீர்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். குலதெய்வத்தை வணங்கி கொண்டே இருங்கள். இன்றைய தினம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொண்டே இருங்கள். நீங்கள் இன்றைய தினம் திருத்தணி முருகனை கும்பிட வேண்டிய நாள். எல்லாம் நலமாகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று கூட்டு தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும்.
கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். தங்கமோ வெள்ளியோ வாங்குவீர்கள், அதேபோல் புதிய செல்போன் வாங்குவீர்கள். இப்படி சுப விரயம் ஏற்படுகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று துவங்கினால் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை தீர்ந்துவிடும். அற்புதமான நாள். பணம் பல வகைகளில் வந்து பையை ரொப்பும். ஆகவே கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று லக்ஷ்மி ஹயக்ரீவரை பணியுங்கள். லக்ஷ்மி ஹயக்ரீவரை பணிய உங்களுடைய நாள் சிறப்பான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை துவங்குவீர்கள். வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு தாய் வழி சொத்து கைக்கு வரும். நீங்களே எதிர்பாராமல் உங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுப்பார்கள். அதில் நல்ல ஷேர் உங்களுக்கு வரும். சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். அதனால் உயர்வு ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை பற்றி கொள்ளுங்கள். நமோ வெங்கடேசா என்று இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடந்த சில நாட்களாக நீங்கள் ஏதேனும் உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்று அது சரியாகிவிடும். மருத்துவரிடம் சென்று இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் சார், இன்ஜெக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற ஒரு அற்புதமான நாள். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். தந்தை வழி உறவிலே நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்று புதிய வேலைக்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்த மாதம் முதல் சம்பளம் வாங்கிவிடுவீர்கள். சந்தோஷமாக இருப்பீர்கள். அடுத்து கல்யாணத்துக்கு வரன் பார்க்க சொல்லுவீங்க பெற்றவர்கள்கிட்ட. பொருள் வரவு மற்றும் தன லாபம் சிறப்பாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். ஆகவே சந்தோஷமாக இருப்பீர்கள். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாளாக தெரிகின்றது. எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகின்ற நாள். திருத்தணி முருகனை பற்றி கொள்ளுங்கள். திருத்தணி முருகனை பற்றி கொண்டு இந்த நாளை கடந்து செல்லுங்கள். மிக அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற நாள். அல்லது அவற்றுக்கான முயற்சிகளை செய்தால் அவை வெற்றிகரமாக நடக்கின்ற நாள். உங்கள் பொண்ணுக்கு இன்றைக்கி தான் முதல்ல ஜாதகம் எடுக்கிறீங்கன்னா இந்த முதல் ஜாதகமே பொண்ணுக்கு அமைஞ்சிரும். நல்ல வரனாக இருக்கும். டக்குன்னு வருவாங்க, பேசி முடிச்சிடுவீங்க. ஆவணி மாதமே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம்.
தை மாதம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள், அது நல்லபடியாக நடக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும், அதன் மூலம் மேன்மை கிடைக்கும். அதேபோல் பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள், காரிய வெற்றிகள் எல்லாம் உண்டாகின்ற நாள், குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் மொத்தமாக தீர்ந்துவிடும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நன்மை வந்து சேருகின்ற நாள். மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து அற்புதமான நாளாக இருக்கின்றது. இந்த நாளை நீங்கள் திருவண்ணாமலை சிவனை கும்பிட்டு தொடங்குங்கள். அண்ணாமலையானுடைய அருளாலே இந்த நாளிலே வெற்றியே உண்டாகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். நான் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நவநீத கிருஷ்ண பூஜை செய்யுங்கள். உங்களுக்கு வெகு விரைவிலே சந்தான பிராப்தி உண்டாகும். அற்புதமான கைமேல் பலன் தருகின்ற பூஜை. இந்த பூஜை அனாவசியமாக நீங்கள் நிறைய பரிகாரம்லாம் செஞ்சு பணத்தை செலவு பண்ண வேண்டாம். இந்த நவநீத கிருஷ்ண பூஜை தவழ்கின்ற கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணரை வாங்கி வைத்து வீட்டிலே பூஜை செய்யுங்கள். பசும்பால் பானகம் நைவேத்தியம் செய்யுங்கள். அந்த கிருஷ்ண பெருமாத்மாவுடைய திருநாமத்தை சொல்லி நிச்சயமாக சத்சந்தான பிராப்தி உங்களுக்கு அமையும். நல்ல குழந்தை பிறக்கும், பயப்படவே வேண்டாம். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் சிறக்கின்ற நாள் இன்றைய நாள். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புத நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். ஆக நீங்கள் அந்த உடுப்பி கிருஷ்ணனை வணங்கி இன்றைய நாளை தொடங்குங்கள். ஜெயமே கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கொஞ்சம் உடம்பு படுத்தும், இருந்தாலும் நீங்கள் அதை சரி செய்து கொள்வீர்கள். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை இறையருளாலே நல்லபடியாக கடந்து விடுவீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. புதிய கடன் வாங்கினால் அடைக்க முடியாது. ஆகவே இன்றைய தினம் புதிய கடன் வாங்காதீர்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். புதிய வேலைக்கு இன்று முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக கிடைக்கும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைதேடி வரும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வரும்.
சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நாளாக காட்டுகின்றது. இன்று 6 படை வீடுகளிலே ஒன்றான சுவாமிமலை முருகனை பற்றி கொள்ளுங்கள், ஜெயமே கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீனராசி. மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடந்த சில நாட்களாக பொருளாதாரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள், அவையெல்லாம் மாறும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வீர்கள், அது வெற்றியாகும். செய்கின்ற தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உபத்தொழில் ஒன்றை ஏற்படுத்தி கொள்ள நினைப்பீர்கள், அதுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்து வந்த பெரிய தொகை கைக்கு வரும். மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி, கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கி, தாய் வழி சொந்தங்களால் உதவிகள் கிடைத்து பொருளாதார வளர்ச்சி உண்டாகி சிறப்பாக இருக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை தொழுது நலன் பெற வேண்டிய நாள். 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். எல்லா ராசியினருக்கும் இறையருளாலே இந்த நாள் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். வணக்கம் நேயர்களே.